சென்னை திருவேற்காடு அருகே உள்ள தொழிற்சாலையில் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. தொழிற்சாலைக்குள் முழங்கால் அளவுக்கு கழிவுநீரோடு சேர்ந்து மழைநீரும் தேங்கியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். நூம்பல் சாலை பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். அந்த பகுதியில் இருக்கும் பிரபல ஆடை தொழிற்சாலையில் வெள்ளம் புகுந்திருக்கிறது. முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியிருக்கிறது. கழிவுநீரோடு சேர்ந்து மழைநீரும் தேங்கியிருக்கிறது. மேலும் சம்பந்தப்பட்ட நூம்பல் சாலை பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை திருவேற்காடு நூம்பல் சாலையில் உள்ள பிரபல ஆடை தொழிற்சாலையில் வெள்ளம் புகுந்திருக்கிறது. தொழிற்சாலைக்குள் முழங்கால் அளவுக்கு கழிவுநீரோடு சேர்ந்து மழைநீர் தேங்கியிருக்கிறது. சென்னையில் நேற்று இரவு முதல் பெய்த மழையால் பல இடங்களிலும் அதீத கனமழை என்பது பதிவாகி இருக்கிறது. மேகவெடிப்பே இதற்கு காரணம் என கூறப்பட்டு வரும் நிலையில் குறிப்பிட்ட சில இடங்களில் மணலி போன்ற இடங்களில் 27 சென்டிமீட்டர் அளவிலான அதீத மழை என்பது பதிவாகி இருக்கிறது. குறைந்த நேரத்தில் அதிக அளவு மழையை நேற்றைய தினம் சென்னை கண்டது. இதனால் சென்னை நூம்பல் சாலை பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து வரும் நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரபல ஆடை தொழிற்சாலையில் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. கழிவுநீரோடு மழைநீரும் தேங்கியிருக்கிறது.